மற்றும் ஒரு அண்மைச் செய்தி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் புதுமையான திட்டங்களால் பொதுமக்களின் குறைகள் மனு வழங்கிய 15 நாட்களில் தீர்வு காணப்பட்டிருக்கிறது என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. இது குறித்த விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினியிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் நந்தினி, இது குறித்த விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம். திமுக அரசு செயல்படுத்திய பல்வேறு பணிகள் மூலம் இந்தியாவிற்கே தமிழ்நாடு வழிகாட்டுவதாக தமிழ்நாடு அரசின் தரப்பில் தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மக்கள் கோரிக்கையை ஏற்று 2.75 லட்சம் சான்றிதழ்கள் இதுவரை வழங்கப்பட்டுள்ளதாகவும், முதியோர் உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து 1200 ஆகவும், மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாகவும், முதியோர் உதவித்தொகை திட்டத்திற்காக 5337 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று மிக்ஜாம் தூத்துக்குடி புயல் நிவாரணத்திற்கு 2476.89 கோடியும், ஏழை எளியோருக்கு 6,52,559 இலவச வீட்டுமனை பட்டாக்கள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் செயல்படுத்தியதன் மூலம் இந்தியாவிற்கே தமிழ்நாடு வழிகாட்டுவதாக தமிழ்நாடு அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் முதலமைச்சர் உருவாக்கிய எங்கிருந்தும் எப்போதும் இணைய வழி பட்டா மாறுதல் திட்டம், இணையத்தில் நகரங்கள் புலப்படங்கள், பல எல்லைகளை அளந்திட இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கும் புதிய முறை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் தொடர்ச்சியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், அது மட்டுமல்லாமல் இலவச வேட்டி சேலை திட்டம், பேரிடர் மேலாண்மை துறை சார்பிலும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வகையில்தான் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தியதன் மூலம் மக்கள் குறைகள் மனு வழங்கிய 15 நாட்களில் தீர்க்கப்படுவதாகவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் திமுக அரசை மக்கள் பாராட்டுவதோடு மற்ற மாநிலங்களுக்கும் திமுக அரசின் வருவாய்த்துறை சீரிய முறையில் வழிகாட்டுவதாக தமிழ்நாடு அரசின் தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.